Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையருமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்-மக்காம் ஹஜ் உம்ரா சர்வீஸின் மூலமாக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஹாஜிகள் பக்கத்தில் முக்கர்ரமாவிலே புனிதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமியில் நாம் தற்போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய உம்ராவை கபூல் செய்வானாக. அல்லாஹு தஆலா யார் யாருக்கோ எத்தனையோ நபர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், உடல் பலத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் இறையில்லமாம் கஅபத்துல்லாஹ்வுக்கு வரக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருப்பதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஆலயத்தை கஅபாவை கட்டி முடித்துவிட்டு மலக்குகளை கொண்டு கட்டி கொடுத்துவிட்டு உலகத்தில் வரக்கூடியவர்கள் வந்தவர்கள் வரக்கூடியவர்கள் ரூகாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லும் போது அந்த அழைப்புக்கு யார் யாரெல்லாம் பதிலளித்தார்களோ, லப்பைக் என்று யார் யாரெல்லாம் பதிலளித்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இறையில்லமாக வரக்கூடிய பாக்கியத்தை வந்த இறைவன். ஒரு முறை சொன்னவர்கள் ஒரு முறை, இருமுறை சொன்னவர்கள் இருமுறை, மும்முறை சொன்னவர்கள் மும்முறை, 10 முறை சொன்னவர்கள் 10 முறை இறையில்லமாக காபத்துல்லாஹ்வுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக துயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பேர் சூட்டக்கூடிய ஒரு பேர் துயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்பதாக பேர் சூட்டப்படும். அற்புதமான இந்த உம்ராவை, உம்ராவுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து கொண்டு உம்ரா செய்யும் போது அல்லாஹ் தஆலா அதில் மிகப்பெரிய ஒரு பலனை வைத்திருக்கிறான். உம்ரா என்பது 4 கடமை. எத்தனை கடமை? 4 கடமை, 2 விதமான சுன்னத். எத்தனை கடமைங்க? 4 கடமை, 2 விதமான சுன்னத். அதுனா 4 கடமை 2 விதமான சுன்னத் என்ன அப்படின்னா, முதலாவது இஹ்ராம் அணிந்து நியத்து செய்து கொள்வது. இஹ்ராம் அணிந்து நியத்து செய்து கொள்வது. இரண்டாவது தவாப் சுற்றுவது, 7 சுற்றுகளை சுற்றுவது இருக்கிறது, அது 2வது கடமை. 3வது கடமை சஃபா மர்வா பற்றி தொங்கோட்டம் போடுவது, இது 3வது கடமை. 4வது கடமை முடியெடுப்பு. இது 4 கடமை. இந்த 4 கடமைகளுக்கு மத்தியில் இடையில் 2 சுன்னத்துகள் இருக்கிறது. தவாப் முடிச்ச உடனே தவாப்புடைய சுன்னத்து 2 ரக்காயத் கொடுக்கிறது, ஜம்சம் நீர் குடிக்கிறது. ஆக 2 சுன்னத்து 4 கடமை. இந்த இதை என்ன சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் விரிவாக சொல்வது என்று சொன்னால், முதலாவதாக நம்ம கஅபத்துல்லாஹ் போகும்போது சுப்ஹானல்லாஹ், நம் ஹரமுக்கு பக்கத்துல மிக அருகில் இருக்கக்கூடிய 79 கேட்டு பெருக்கிறங்க. 79 வழியா உள்ளக்க நுழையும் போது அல்லாஹ் மத்தமி அபுவாப ரஹ்மத்திக்க, யா அல்லாஹ் உனது அருள்வாசலை திறந்து வைப்பாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த அருளை பெற்றுக்கிட்டு வலது கால் எடுத்து முன் வைக்கிறோம். காபா தெரிய ஆரம்பிக்கும். அந்த மேற்கூரையில நாங்க காபா தெரிய ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் பார்வைகளை தாழ்த்திக்கிட்டு புரிஞ்சவாறு நமக்கு பார்வைகளை தாழ்த்திக்கிட்டே போகணும். இன்ஷா அல்லாஹ் காபத்துல்லாஹ் தெரிவதற்கு என்னங்க ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு முழுமையா நீங்க பாருங்கன்னு சொன்னதுக்கு பிறகு காபாவை முழுமையாக பார்த்து பிஸ்மில்லா ஓதணும். துஆவுல என்ன ஓதணுங்க? முதல்ல பிஸ்மில்லா ஓதணும். எந்த ஒரு விஷயத்தையும் எதை கொண்டு ஆரம்பிக்கணும்? பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பிக்கப்படாது என்னங்க, அது பரக்கத் இல்லாமல் போய்விட்டதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அப்ப பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வை புகழணும். யார் புகழணுங்க? அல்லாஹ்வை புகழணும். அதுக்கடுத்து நபியின் மீது ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி அப்படிங்கிற ஸலவாத் ஓதணும். அடுத்ததாக முதல்ல நீங்க யாருக்கு கேட்கணும் அப்படின்னா, உங்களுடைய பெற்றோருக்காக துஆ செய்யணும். உங்களுடைய பெற்றோருக்காக. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது, குழந்தையா இருக்கும் போது உங்களை எறும்பு கடிக்காம என்னங்க, உங்களை எந்த விதமான பூச்சி கடிக்காம உங்களை என்னங்க, உங்களை அழகான முறையில வளர்த்தாங்கல்ல, கஷ்டங்களையும் துன்பங்களையும் பல நேர தூக்கங்களை எல்லாம் தியாகம் செஞ்சு உங்களை வளர்த்தாங்கல்ல, அந்த பெற்றோர்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? துஆ செய்யணும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அற்புதமான துஆ கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறார்களாக இருந்த போது எனக்கு எவ்வாறு இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள். என்னங்க, நம்ம பெற்றோர்களுக்கு மீது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான துஆ. அப்ப முதல்ல பெற்றோர்களுக்காக துஆ செய்யணும். அடுத்து யாருக்கு துஆ செய்யணுங்க? சகோதரர்களுக்காக. கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அண்ணன், தம்பி, அக்கா, சகோதர சகோதரிகள், இவங்களுக்காக துஆ செய்யணும். அதற்கு அடுத்ததாக துஆவுல என்னங்க, கணவன் மனைவி, மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியும் துஆ செய்யணும். அதுக்கடுத்து தொடர்படியாக குடும்பத்தாரில் உள்ள எல்லாருக்காகவும், அடுத்து சகோதரர்களுக்காகவும், அதே போல உலகத்துல உண்டான எல்லா முஸ்லிம்களுக்காக துஆ செய்யணும். குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்காக துஆ செய்யணும். அவங்க ஈமானுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஷஹீதுகளாக, இன்னைக்கு உயிர் தியாகிகளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யணும். அதே போன்று ஈராக் மக்களுக்காக, ஈரான் மக்களுக்காக துவா செய்யணும். அவங்களும் என்னங்க ஒரு சத்தியத்தை எதிர்த்து, அதாவது அசத்தியத்தை எதிர்த்து சத்தியத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இன்னைக்கு ஈரான் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன பண்ணணும், துவா கேட்கணும். துஆவுடைய இறுதியில என்னங்க, எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. என்னுடைய பேர் உபைதுல்லா, உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எனக்காகவும் அதே போன்று இந்த நிறுவனத்திற்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. துஆவுடைய இறுதியில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் அப்படிங்கிற அந்த சிறிய துஆ ஓதிட்டு சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த துஆவை கொண்டு நிறைவு செஞ்சிடும். நிறைவு செஞ்சுட்டு நேரா போய் என்னங்க காபத்துல்லாஹுடைய என்னங்க 4 மூலையில ஒரு மூளை ஹஜர் அஸ்வதினுடைய மூளை. அந்த ஹஜர் அஸ்வதினுடைய மூளையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க, முத்தமிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க, முத்தமிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த இடத்துல என்னங்க 1000 2000 பேர் அந்த இடத்துல முத்தமிடுறதுக்காக கூட்டத்தை நெருக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதற்கு நேராக நின்று கிரீன் லைட் இருக்கு, என்ன இருக்குங்க, கிரீன் லைட் இருக்கும். அந்த கிரீன் லைட்டுடைய பகுதிக்கு சென்ட்ரா வந்துட்டு என்னங்க முதல்ல நீயத்து பண்ணிக்கிறீங்க. அல்லாஹ் இந்த 7 சுற்று உனக்காக செய்கிறேன், இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு ஒரு நீயத்து செஞ்சுட்டு அங்கேயிருந்து என்னங்க கிளம்பும் போது முதல் 3 சுற்றுகளுக்கு மட்டும் கையினுடைய அமைப்பு என்ன பண்ணிருக்கணும், இப்படி வலதுபுறம் திறந்திருக்கணும். ஆண்களுக்கு, பெண்கள் எப்போதும் போல இருக்கணும், ஆண்களுக்கு வந்து வலதுபுறம் திறந்திருக்கணும். அந்த 3 சுற்றுகள் முடிந்ததற்கு பின்னால் கையினுடைய அமைப்பை 4வது சுற்றுல மாற்றி இதை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப முதல் சுற்று ஆரம்பிக்கும் 3ஆம் கலிமா. யார் யாருக்கெல்லாம் தெரியும் 3ஆம் கலிமா? ஈஸி. சுப்ஹானல்லாஹி சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலில் அஸீம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். பின்னாடி நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து ஸலவாத் ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். மக்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் தடம் பதித்த இடம். இந்த காபாவை கட்டுறதுக்காக அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தியாகம் செஞ்சு கட்டினாங்கல்ல, அந்த தியாகத்தின் அடிப்படையில அல்லாஹ் ஒரு அற்புதமான ஸலவாத் அத்தஹியாத்துல ஓதக்கூடிய அந்த ஸலவாத்தை அந்த இடத்துல ஓதி அப்போ ஓதிக்கிட்டே போகும்போது வேற துஆக்களை நான் ஓதுவேன். நீங்களும் பின்னாடி இருந்து என்ன பண்ணுங்க, அந்த துஆவை ஓதுங்க. நீங்க ஆமீன் சொல்ல வேண்டாம், துஆவை நீங்க என்ன பண்ணீங்க, நான் சொல்லி கொடுக்குற துஆவை நீங்க ஓதுங்க. அல்லது உங்களுக்கு தெரிந்த துஆக்களை என்ன பண்ணிக்கிட்டு வாங்க, ஓதிக்கிட்டே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கிட்டே வந்தோம்னா ருக்குனே யமானி, யமன் தேசத்து மூளை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வரும்போது ரப்பனா ஆத்தினா மட்டும் வரும். ஏன் அப்படின்னா துஆக்களின் சிறந்தது ரப்பனா ஆத்தினா. அதையே அந்த இடத்துல ஓத சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல 70,000 மலக்குமார்கள் நம்முடைய துஆவிற்கு ஆமீன் சொல்வதற்காக காத்துக்குவாங்க. அப்ப அந்த இடத்துல துஆவை ஓதி நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் ஹஜர் அஸ்வதுக்கு வந்தால் ஒரு சுற்று முடிந்து விட்டது. ஹஜர் அஸ்வது கல்லுல ஆரம்பிச்சு திரும்பி ஹஜர் அஸ்வது கல்லுல வந்து நிப்பாட்டினா என்னங்க ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு. இவ்வாறு 7 சுற்றுகளை நிறைவு செஞ்சுட்டு தவாப் பண்ண சுன்னத்து. மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல தான் தொழுகணும். வாய்ப்பு கிடைச்சா அங்க தொழுவோம், இல்ல இடம் இருக்கக்கூடிய இடத்துல தொழுதுட்டு 2 ரக்காயத்து தொழுதுட்டு என்னங்க ஜம்சம் மீது இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் துஆ சொல்லி, அதுக்கு ஒரு துஆ இருக்குது. ஜம்சம்க்கு என்ன இருக்கு, யார் எந்த நியத்துல குடிப்பாங்களோ அந்த நியத்துக்கு அபுலாக்கப்படுங்க. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும், நான் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், என்ன நினைக்கிறீங்களோ நல்ல விஷயங்களை எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, படிப்பு சம்பந்தப்பட்டதோ அல்லது உலகம் சம்பந்தப்பட்டதோ எந்த விஷயத்துக்கு நினைச்சாலும் அதை நடக்கணும். அப்ப அந்த துஆவை என்ன பண்ணணும், அந்த துஆவை நம்ம சொல்லி கொடுப்போம். அந்த துஆவை ஓதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க தண்ணியை குடிக்கிறீங்க, வயிறு நிரம்ப குடிச்சிட்டு அதுக்கடுத்து சஃபா மருவா இருக்கிற இடத்துக்கு போறோம். சஃபால ஸ்டார்டிங் பண்ணி மருவால முடிச்சா 1, சஃபால ஓத ஆரம்பிக்கும் 4ஆம் கலிமா. சரிங்களா? தவாஃப்ல 3ஆவது கலிமா, தவாஃப் இந்த சஃபா மருவால 4ஆவது கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு அந்த 4ஆம் கலிமா ஓதி என்னங்க சஃபால இருந்து ஆரம்பிச்சு ஒரு கிரீன் லைட் ஒன்று வரும். இந்த மாதிரி லைட்ல வெள்ளை லைட்டா இருக்கிற இடத்துல அப்படி ஃபுல்லா கிரீன் லைட்டா இருக்கும். அதுல ஆண்கள் மட்டும் என்ன பண்றாங்க, ஓடணும். கொஞ்சம் என்ன பண்றாங்க, ஓடணும். ஏன்னா அந்த சஃபா மருவாவுக்கு மத்தியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல யார் ஓடினாங்க, ஹாஜரா யார் ஓடினாங்க, யாருக்காக ஓடினாங்க, இது எதுக்காக ஓடினாங்க, தண்ணிக்காக தான். பிள்ளைக்கு தண்ணி கிடைக்கிற அந்த இடத்துல ஓடினாங்க. அதனால ஆண்கள் மட்டும் என்ன ஓடணும். ஒட்டுமொத்த பெண்களுக்கு யார் ஓடிட்டா, ஹாஜரா அம்மையார் ஓடிட்டாங்க. அதனால நீங்க ஓட தேவையில்லை. ஆண்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஓடணும்.
என்னங்க ஓட முடியல, கொஞ்சம் லெண்ட் ப்ராப்ளமா இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் வயசானவங்க, முடியாதவங்க, கால் முடியாதவங்க கொஞ்சம் சைகினை செய்து கொள்வது. இப்படி இந்த மாதிரி இப்படி மெதுவா அப்படி வர்றது மாதிரி, அல்லது அதுவும் முடியலைன்னா சாதாரணமா என்ன பண்ணலாம், நீங்க நடந்தே வரலாம். அதனால ஒரு குற்றம் கிடையாது. ஏன்னா அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தான். நம்மளோட கஷ்டப்படுத்திக்கிட்டு அமல் செய்யறது கிடையாது. அப்ப அந்த இடத்துல சப்பாவில் ஆரம்பிச்சு மறுவாழ போய் முடிச்சோம் அப்படின்னா ஒண்ணு முடிஞ்சிருச்சு. மறுவாட இருந்து திரும்பி சப்பா வந்தா 2, திரும்பி சப்பால இருந்து மறுவா போனா 1, 3, இவ்வாறு 7 சுற்றுகளை நிறைவு செஞ்சுட்டு அதை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா அபூஜகளுடைய வீடு டாய்லெட்டாக மாற்றப்பட்ட அந்த இடத்துக்கு வருவோம். அதை விட்டு கொஞ்சம் தூரத்துல இப்படி வந்து நம்ம பாபர் ஷாப் வரும். இந்த பாபர் ஷாப் விட்டு நேரா வந்தோம்னா நம்ம கரெக்டா என்னங்க 6ஆம் நம்பர் டாய்லெட். நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து இப்ப நம்ம இருக்கிறது வந்து 6ஆம் நம்பர் டாய்லெட்டுக்கு எதிர்த்தாப்புல டவர் 6ல இருக்கும். இப்போ போகும்போதே நம்மளுடைய அடையாளத்தை சொல்லிடும். நம்ம போய் சஃபா மருவா முடிச்சுட்டு வெளியேற பக்கத்துக்கு 9ஆம் நம்பர் டாய்லெட் வரும். 9 வந்து அபூஜகளுடைய வீடு. யாருங்க? அபூஜகளுடைய வீடை தான் டாய்லெட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அங்கேருந்து 9 பிடிச்சிங்கன்னா 9ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா 3 இப்படியே ரிவர்ஸ் வாங்க. சரிங்களா? கடைசியில ஒதுக்கி கிடக்கிறது 9ஆம் நம்பர் டாய்லெட் தான். நம்ம கடைசியில இறங்கிட்டோம், 9ஆம் நம்பர் டாய்லெட்ல இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து என்ன பண்ணணும், இதுதான் 9ஆம் நம்பர் டாய்லெட். இப்போ இதை சப்பா மரம் வந்து நம்ம இப்படி வெளியில வரோம்னா 9ஆம் நம்பர் டாய்லெட் இப்படி இருக்கணும். இதை விட்டு இப்படி வந்து இப்படி ரைட் எடுத்து நேரம் இப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வர்றது என்னங்க, 3ஆம் நம்பர் டாய்லெட். ஃபர்ஸ்ட் வர்றது எத்தனைங்க, 3. அதுக்கு அடுத்து எத்தனை நம்பர் டாய்லெட், 4. அதுக்கு அடுத்து எத்தனைங்க, 5. அதுக்கு அடுத்து எத்தனை, 5க்கு அடுத்து இந்த ஊர்ல 8. 5க்கு அடுத்து எத்தனை, 8. 5க்கு அடுத்து எத்தனை வரும், 8 வரும். 8க்கு அடுத்து 6. எத்தனை நம்பர் டாய்லெட், 8க்கு அடுத்து 6ஆம் நம்பர் டாய்லெட். இப்போ ஃபர்ஸ்ட் வர்றது 9ஆம் நம்பர் டாய்லெட். அப்புறம் 2வது வர்றது 3, 4ஆம் நம்பர் டாய்லெட் வரும். அடுத்து 5ஆம் நம்பர் டாய்லெட் வரும். 5க்கு அடுத்து இந்த ஊர்ல என்னங்க, 8 வந்துடும். 8 வந்துடும். 8க்கு அடுத்து 6. 8க்கு அடுத்து நாங்க 6 வந்துடும். அப்ப அந்த 6 கிட்ட அப்படியே கீழே அப்படியே சத்துக்கிட்டு இறங்கினோம்னா 2வது 6க்கு 8ஆப்ல என்னங்க இந்த லிஃப்ட்ல ஏறி 25வது ஃப்ளோர்ல நம்ம வந்துட்டோம்னா நம்ம மொட்டை இங்க வந்து கடையில போட்டுருக்கோம். சரிங்களா? அங்க வந்து முடி எடுக்க கூடாது, மரத்துக்குள்ள முடி எடுக்க கூடாது, நஜிஸ் ஆயிடும். அதனால இங்க வந்து கடைகள்ல நீங்க வெட்டிங்க. சரிங்களா? தெளிவா புரிஞ்சாப்பா?